இப்போ தமிழ்நாட்டில் விஜய் எஃபெக்ட் அதை கவனிக்கிறீங்களா? அது எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அடுத்த வருட தேர்தலில்? வெயிட்டிங் டு சி எப்படின்னு சொல்லி முன்ன விஜயகாந்த் வந்தார், அவருக்கு ஒரு கணிசமான இது கிடச்சிது. அதுக்கப்புறம் அது டிக்ளைன் ஆகிடுது. விஜய் என்ன கொள்கைன்னு யாருக்கும் தெரியல. வெறும் கொள்கை தலைவர்கள் ஐடல்ஸ்லாம் சொல்லியிருக்காரு. அது சொல்லுவார். ஆனால் அவர் என்ன மத சார்பின்ன இது பிஜேபியை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு முன்ன. ஆனால் கொஞ்சம் சாஃப்டன் ஆகிட்டாரு, இம்ப்ரெஷன் இருக்குது. ஆனால் அந்த யூத் ஃபாலோயிங் கொஞ்சம் இருக்குது. யார் எவ்வளோ வரும்? 5%, 6% வருமா, 7% வருமா தெரியல. இப்போ இதில் அது வந்தால் யாரை பாதிக்கும் அதிகமாக? அநேகமாக அதிமுக பிஜேபி தான் பாதிக்கும். ஏன்னா அவங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்கம்பன்சி அந்த ஓட்டை தான் பிரிக்கும்னு நினைக்கிறேன். அவரால் ஒருவேளை நம்ம எதிர்பார்த்ததை விட வந்தால் அது கூட யாரை பாதிக்கும்? ஆனால் அவர் கட்டாயமாக நம்பர் 1 அந்த 2 எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அவருடைய வருகை திமுக. ஆனால் அவருக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் ஒரு பாலிசி விஷயங்களில் ஒரு மெச்சூரிட்டி இருக்கிறதா எனக்கு தெரியல. இந்த இதுலேயும் நான் பார்த்தா அவர் இப்போது கமல்ஹாசன் பேசுவார், படித்து பேசுவார்.